வணக்கம். நமது வேலை வழிகாட்டி சேனலில் ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் ஒன்று பார்க்க போகிறோம். செங்கல்பட்டு மாவட்ட சட்டப்பணிகள் குழுவிலிருந்து சட்டம் சார்ந்த தன்னார்வலராக பணியாற்ற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சொல்கிறாங்க. எந்த இடத்துலனா செங்கல்பட்டு மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் காஞ்சிபுரம், ஆலந்தூர், தாம்பரம், மதுராந்தகம், திருக்கழுங்குன்றம், உத்திரமேரூர், ஸ்ரீபெரும்புத்தூர், பல்லாவரம், செய்யூர் மற்றும் திருப்போரூர் ஆகிய ஊர்களில் இயங்கும் வட்ட சட்ட பணிகள் குழுவிற்கு சட்டம் சார்ந்த தன்னார்வலராக சேவை புரிய கீழ்கண்ட நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன யார் கிட்டனா ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள், சமூக பணியில் முதுநிலை கல்வி பயிலும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், மருத்துவர்கள், உடல்நல நிபுணர்கள், மாணவர்கள் மற்றும் சட்டக்கல்லூரி மாணவர்கள், அரசியல் சார்பற்ற அரசு சாரா சமூக சேவை நிறுவனங்கள் மற்றும் சங்க பிரமுகர்கள், மகளிர் குழுக்கள், மைத்திரி சங்கங்கள், வறியோரை உள்ளடக்கிய சுய உதவி குழுக்கள், இவங்ககிட்டலாம் இந்த மாதிரி இருக்கவங்களாம் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. மற்ற தகுதிகள் பார்த்தா அவங்க என்ன மாதிரி இருக்கணும்னா சட்டம் சார்ந்த தன்னவர்கள், இரக்கம் காட்டணும் எல்லாருமாரின்னு சொல்கிறாங்க. மற்றவங்களோட உணர்வுகளை அவங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எல்லா கூடயும் ஒன்றி போகணும். அந்த மாதிரி குணாதிசயம் அவங்களுக்கு இருக்கணுன்றாங்க. மாதிரி எந்தவித பயனும் எதிர்பாராமல் தன்னார்வலராக சேவை புரியணும்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு வருமானத்தையும் எதிர்பார்க்காமல் லாப நோக்கம் எதுவும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு பின்தங்கி இருக்காங்களா வறியவர்கள், அவங்கள மேலே உயர்த்துகிற எண்ணம் அவங்களுக்கு திறமையும் அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த குவாலிஃபிகேஷனாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதுக்கான வயதுன்னு பார்த்தா 18 வயசுக்கு மேலே இருக்கணும். அவங்களுக்கு மதிப்பு இதயமாக எவ்வளோ தருவாங்கன்னா, ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சால் 750 ரூபா மதிப்பு இதமாக கொடுப்பாங்க. இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி எப்போனா 24/10/2025 அன்னைக்கு மாலை 5 மணிக்குள் அப்ளிகேஷன் நம்ம சென்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்ளிகேஷன் எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும்னா, செயலாளர், மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, மாற்றுமுறை தீர்வு மையம், ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம், செங்கல்பட்டு, இந்த அட்ரஸ்க்கு தான் நம்ம அப்ளிகேஷன் அனுப்பணும். இது அக்டோபர் 24 கடைசி தேதி. இந்த கடைசி தேதிக்குள்ளே அனுப்புகிறவங்களை எப்படி கூப்பிடுவாங்கன்னா, ஒன்று தொலைபேசி மூலயமாவோ அல்லது எஸ்எம்எஸ் மூலயமா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிவிப்பாங்க. ஓகே, இந்த அப்ளிகேஷன் எப்படி நம்ம ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. நெக்ஸ்ட்டு நேம் இன் கேபிட்டல் லெட்டர், உங்கள் நேமை கேபிட்டல் எழுதிக்குங்க. அப்புறம் பாலினம், நீங்கள் ஆணா பெண்ணா திருநங்கையான்னு டிக் பண்ணுங்கள். உங்கள் ஏஜ் என்ன, உங்கள் ஃபாதர் அல்லது ஹஸ்பண்ட் நேம் எழுதுறீங்க இந்த இடத்துல. உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன. நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக டைப்ரைட்டிங், சிஒயோ அந்த மாதிரி என்ன கம்ப்ளீட் பண்ணதை இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்கள் கம்யூனிட்டி, நீங்கள் என்ன கேஸ்ட்டுன்னு மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் ரிலீஜியன்னா என்னென்னு மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்கள் அட்ரஸ்ஸு, அலுவலக விலாசம் அட்ரஸ்ஸு. நெக்ஸ்ட்டு நீங்கள் எங்கே வசிப்பிட விலாச அட்ரஸ் இங்கே மென்ஷன் பண்ணிவிடுங்க. அப்புறம் நீங்கள் என்ன தொழில் ஆக்குபேஷன் என்ன பண்ணுறீங்க, உங்களோட மொபைல் நம்பரு. நெக்ஸ்ட்டு உங்களோட டெலிஃபோன் நம்பர் எதனா இருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் எந்த இடத்துல தன்னார்வலராக வேலை பார்க்குறீங்க அப்படின்றத இங்கே டிக் பண்ணுங்கள். எந்த இடம்னா செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், தாம்பரம், ஆலந்தூர், மதுராந்தகம், திருக்கழுங்குன்றம், ஸ்ரீபெரும்புத்தூர், உத்திரமேரூர், பல்லாவரம், செய்யூர், திருப்பேரூர், இது எந்த இடத்துலன்றதை நீங்கள் டிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேலையில் ஆல்ரெடி எதனா ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, சட்டம் சார்ந்த தன்னார்வலராக நீங்கள் பணி புரிஞ்சிங்கன்னா இந்த இடத்துல அந்த டீட்டெயிலிங்கை ஃபில் பண்ணுங்கள். குற்ற வழக்கில் ஏதேனும் நீங்கள் சம்மந்தப்பட்ட இருந்தால் அதோட டீட்டெயில் ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த இடத்துல டேட்டு, பிளேஸு, நெக்ஸ்ட் இந்த இடத்துல உங்களை சிக்னேச்சர் போட சொல்கிறாங்க. மேற்கண்ட விவரங்கள் உண்மையான உளமாற உறுதி கூறுகிறேன். முக்கியமாக குறிப்பு என்னென்னா, சட்டம் சார்ந்த தன்னார்வலர் பணி இது நிரந்தர பணி அல்ல, தற்காலிகமானதான் மற்றும் அதற்கு ஊதியம் எதுவும் கிடையாது. சேவைக்கு தகுந்த மதிப்பூதியம் மட்டுமே அளிக்கப்படும். பணி நிரந்தரம் செய்ய உரிமை எதுவும் நாம் கோர முடியாது என்பதை நான் அறிந்து கொண்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் இதை படிச்சுட்டு இந்த இடத்துல நீங்கள் சைன் பண்ணிவிடுங்க. கரெக்டாக கடைசி டேட்குள்ளே இந்த அப்ளிகேஷனை சென்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி மேலும் நீங்கள் முக்கியமான தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.